பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இறைவனின் எதிரியும் இறை நியதிகளும். இந்த தொடரில் குர்ஆனில் சொல்லப்பட்ட நபிமார்களின் எதிரிகள், மார்க்கத்தின் விரோதிகள் சம்பந்தமான செய்திகளை நாம் பார்க்கலாம். குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக மனித குலத்திற்கு அல்லாஹ் விடுத்த முதல் எச்சரிக்கை மனிதர்களுக்கு இடையேயான விரோதங்களை பற்றித்தான். وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَى حِينٍ. இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள், பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று கூறினோம் என்று. இந்த பூமி பகைகளின் நாடாக, விரோதங்களின் காடாக இருக்கும் என்பதை எச்சரித்தார். உலகில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் விரோதிகளை அல்லாஹ் ஆக்கியுள்ளார். அவரவரின் அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் அந்த விரோதிகளின் தாக்கம் பெரிதாகவோ சிறிதாகவோ மனிதர்களை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறது. மனித குலத்தின் தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போதே அவர்களின் எதிரியாக இப்லீஸ் உருவெடுத்து விட்டார். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கடும் விரோதியாக இருந்தவன் ஹாம் என்பவன். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விரோதியாக இருந்தவன் ஜாலூத் என்பவன். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது விரோதியாக இருந்தவன் சஹ்ர் என்பவன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களது எதிரி புஹ்த் நஸ்ர் ஆவான். இறுதி காலத்தில் அவர்களின் எதிரி தஜ்ஜால் ஆவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் விரோதி அநியாயக்கார அரசன் நம்ரூத். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் எதிரி கொடுங்கோலின் உலகமே நன்கறிந்த ஃபிர்அவுன். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரோதியாக அபூ ஜஹல் இருந்தார். இப்படியான எதிரிகள் குறித்து தான் நபி அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபிர்அவுன் போன்ற எதிரி உண்டு, எனது சமூகத்தின் ஃபிர்அவுன் அபூ ஜஹல் ஆவான் என்று கூறினார்கள். நபிமார்களுக்கு மட்டுமின்றி அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற நல்லடியார்களின் எதிரிகளும் பலம் வாய்ந்த கொடூரன்களாகவே வாழ்ந்தார்கள். திருக்குர்ஆன் திருவுரையாளர்களின் தலைவர் என போற்றப்படும் நபித்தோழர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எதிரியாக இருந்தவன் நாஃபி. இவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பல்வேறு அவதூறுகளை கூறி வந்தவன். விளக்கமில்லாமல் குர்ஆனுக்கு விரிவுரை செய்கிறார் என்று அவர்களை விமர்சித்தார். சுவனத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒருவனான ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எதிரிகளாக கூஃபாவில் பலர் இருந்தனர். இவருக்கு ஒழுங்காக தொழுகை நடத்த தெரியவில்லை என்று இவர்களை பற்றி ஆட்சியாளர்களிடமும் மக்கள் மன்றத்திலும் முறையிட்டு குழப்பம் செய்தனர், தொல்லை கொடுத்தனர். சிறப்புமிகு நபித்தோழர் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விரோதிகள் இருவருக்கு தொழுகையில் முகஸ்துதி ஏற்படுகிறது, பிறர் பார்ப்பதற்காக வணக்கங்களை செய்கிறார் என்று விமர்சித்தனர். ஒரு தடவை கொதிக்கும் நீரை அவர்களது தலையில் ஊற்றி கொடுமை செய்தனர். நபிமொழி களஞ்சியம் புகாரி ஷரீஃபை உலகிற்கு தொகுத்து தந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உலகம் போற்றும் உத்தமராக திகழ்கிறார்கள். ஆனால் ஒரு நேரத்தில் அவர்கள் வாழ்ந்த ஊர் மக்கள் அவர்களை பற்றிய சரியான புரிதலின்றி விரோதிகளுடைய தூண்டுதலின் பேரில் ஊரை விட்டும் விரட்டிவிட்டனர். இவ்வாறே 4 மதுஹபுகளுடைய இமாம்கள் தங்களது காலத்தில் வாழ்ந்த எதிரிகளால் அடக்குமுறைக்கும் தொல்லைகளுக்கும் ஆளானார்கள். நல்லோர்களுக்கு இவ்வாறு எதிரிகளையும் ஏற்படுத்துவது இறை நியதி என்றுதான் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகள் அவர்களை இன்னும் உயிர்ப்புடன் களமாடச் செய்தது என்பதுதான் உண்மை. ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்தி விரோதத்தின் மூலம் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார். முதல் மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிள்ளைகள் ஹாபில் காபிலுக்கு மத்தியிலும் பகைமையை உண்டாக்கி காபிலை கொலை குற்றம் செய்ய வைத்தவன் அவனே. ஹாபிலுடைய குர்பானியை வானிலிருந்து நெருப்பை அனுப்பி கரிக்கச் செய்து ஏற்றுக்கொண்டான் இறைவன். ஆனால் காபிலுடைய குர்பானி அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. உனக்காக நமது தந்தை விசேஷமாக பிரார்த்தனை செய்துள்ளார், எனவேதான் உன்னுடையது ஏற்கப்பட்டது என்று தனது பொறாமையை குரோதத்தை வெளிப்படுத்தினார். அவ்வாறே
நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள் அவர்களை கிணற்றில் தூக்கி போட்டதும், பின்னர் யூசுப் நபியை கிணற்றிலிருந்து காப்பாற்றிய கூட்டத்தாரிடம் 10 திர்ஹம்களுக்கு தங்களது சொந்த சகோதரரையே விற்ற அவர்களின் மனசாட்சியின்மையும் இக்குரோதத்தின் விளைவே. பல்வேறு காரணங்களை முன்வைத்து மனித வனங்களில் இப்படியான குரோதங்கள் வளர்கிறது. இதுபோன்ற குரோத நிலை ஏற்படுகிற போது அதை மிக சிறப்பாக கையாண்டு சமாளித்தார்கள் இறையருள் பெற்ற நல்லோர்கள். ஹலீஃபா ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு விஷயத்தில் சிலர் ஆலோசனை கேட்டு வந்தபோது அவர்கள் அதற்கான ஆலோசனையை கூறிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் இது சம்பந்தமான ஆலோசனையை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றபோது அவர்கள் அது விஷயத்தில் வேறு விதமான ஆலோசனையை கூறினார்கள். இச்செய்தி ஹலீஃபா அவர்களிடம் சொல்லப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுதான் சரி, அவர்கள் சொன்னது போன்றே செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். அப்போது அவர்களில் சிலர், நீங்கள் ஹலீஃபாவா, அவர் ஹலீஃபாவா, உங்களுடைய யோசனையை விட அவருடைய இதுதான் பெரிதா என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதுதான் சரி, அதையே செயல்படுத்துங்கள் என்று உறுதியாக கூறிவிட்டார்கள். சிலரால் அங்கு ஏற்படவிருந்த பகைமையையும் குரோதத்தையும் மிக லாவகமாக தவிர்த்தார்கள் ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சில விரோதிகளின் வரலாற்றை சொல்லி காட்டுகிறான். ஒரு வகையில் அல் குர்ஆனின் மொத்த சாராம்சமே 3 வகைக்குள் அடங்கிவிடும். ஒன்று, இறைவனின் வல்லமைகளை விளங்கிக் கொள்வதற்காக ஆயாத் எனப்படும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள். 2, அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக அஹ்காம் எனப்படும் சட்ட விதிகள். 3, படிப்பினைகள் பெறுவதற்காக கிஸஸ் எனப்படும் வரலாறுகள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் நல்லோர்களின் வாழ்விலிருந்து அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும் என்பதற்காக எப்படி படிப்பினைகளை கூறுகிறானோ அவ்வாறே தீயோர்களின் வாழ்விலிருந்து அவர்களைப் போல நாம் வாழக்கூடாது என்பதற்காக படிப்பினைகளை நமக்கு கற்பிக்கிறான். எந்தெந்த விரோதிகளிடமிருந்து எந்தெந்த படிப்பினைகளை அவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் நம்மையும் இந்த விரோதிகளிடமிருந்து பாதுகாத்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.